ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது HTML ஈவெண்ட்ஸ் ஆர் திங்ஸ் that happen to HTML elements. ஓகேவா? When JavaScript is used in HTML pages, JavaScript can react on these events. அதாவது ஒரு HTML பேஜை நம்ம JavaScript யூஸ் பண்ணி நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? ஈவெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு மேனிப்புலேட் த HTML யூஸிங் JavaScript. புரியுதா? ஈவெண்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறது, ஈவெண்ட்ஸ் வேறு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஸ்டார்டிங் ஏ கார், ரைட்டா? ஸோ ஸ்டார்டிங் ஏ கார் இஸ் அன் ஈவெண்ட். கரெக்டாக? ஒரு ஈவெண்ட் நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறோம்னா, ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் த கார், ரைட்டா? ஸோ விச் மீன்ஸ் வி ஆர் ட்ரிகரிங் சம் ஈவெண்ட். ஸோ தட் ட்ரிகரிங் ஈவெண்ட் வில் ட்ரிகர் ஆல் த ஸ்பேர் பார்ட்ஸ், ரைட்டா இல்லையா? ஸோ அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறது மூலிமா இட் வில் ட்ரிகர் ஆல் த ஸ்பேர் பார்ட்ஸ் கனெக்டட் வித் த பர்டிகுலர் தட் ஸ்டார்ட் கார் ஈவெண்ட், ரைட்டா? அந்த மாதிரி HTML நாம் அவங்களோட HTML பேஜ் எலிமெண்ட்ஸை, ஓகே, in order to maintain or in order to manipulate the HTML elements we can use the JavaScript events. ஓகேவா? ஸோ HTML events அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ HTML events, an HTML event can be something the browser does or something a user does. இது வந்து எப்படின்னா, ஈவெண்ட் அப்படிங்கிறது ப்ரௌசரும் அதை மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் யூசர்ஸ் நாமளும் அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய இது. அண்ட் HTML வெப் பேஜ் ஆஸ் ஃபினிஷ்ட் லோடிங். ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் டஸ்ன்னு போட்டிருக்காங்களா, ரைட்டா? அண்ட் HTML எலிமெண்ட் கேன் பி சம்திங் தட் ப்ரௌசர் டஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே. HTML வெப் பேஜ் ஆஸ் ஃபினிஷ்டு த லோடிங். ஒரு HTML வெப் பேஜ் வந்து இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தட் பேஜ் இஸ் லோடிங், ரைட்டா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ whether the page is loaded or not, ஓகேவா, for that also we have some event. ஓகேவா? அந்த ஈவெண்ட் என்ன ஆகுனா, once the page is loaded successfully then the particular event will get called. ஓகேவா? அதே மாதிரி and HTML input field was changed. உங்களுடைய இன்புட் ஃபீல்டு நம்ம பார்த்தோம்ல, ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு இன்புட் நீங்கள் சேஞ்ச் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இன்புட் சேஞ்ச் ஆகிருச்சா இல்லையாங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு we have some events. ஓகேவா? whether the input field is changed or not, ஓகேவா, அதெல்லாம் கண்டுபிடிக்க we have some events. அதே மாதிரி பட்டன் கிளிக் ஆல்சோ we have event, ரைட்டா? we have seen already I think, ரைட்டா? ஒரு பட்டன் கிளிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது. எல்லாமே வந்து ஈவெண்ட் தான். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு ரைஸ் யுவர் ஹேண்ட் விச் மீன்ஸ் யூ நீட் சம் ஈவெண்ட், ரைட்டா? ஒன் ஈவெண்ட் ஹேஸ் டு பி ட்ரிகர்டு ஃப்ரம் யுவர் பிரைன், தென் ஒன்லி யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட், ரைட்டா இல்லையா? அதர்வைஸ் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால எல்லாமே ஈவெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு ரன் ஒன் ஈவெண்ட் ஹேஸ் டு பி ட்ரிகர் ஃப்ரம் யுவர் பிரைன், ரைட்டா? உங்களோட பிரைன்லேருந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆனால் தான் யூ கேன் ஏபிள் டு ரன், யூ கேன் ஏபிள் டு ரீட் ஆர் யூ கேன் ஏபிள் டு லிசன் ஆர் யூ கேன் ஏபிள் டு வாட்ச் எனிதிங்ப்பா, சரியா? ஸோ எல்லாமே ஈவெண்ட்ஸ் தான். காராக இருந்தாலும் அதுவுமே ஒரு ஈவெண்ட் தான். பைக்காக இருந்தாலும் அதுலேயும் ஒவ்வொருமே ஈவெண்ட்ஸ் தான். நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களே, ஆக்சிலேட்டர் முறுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான், ரைட்டா? ஸோ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃபன் when events happen you may want to do something, ரைட்டா? ஸோ ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா you have to do something, ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் இப்போ ரன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் ஆகுது உங்களுடைய பிரைனில் இருந்துன்னா டெஃபினெட்லி யூ வில் பி டூயிங் சம்திங், ரைட்டா? யூ வில் பி ரன் ஆர் டூயிங் சம்திங், ரைட்டா? ஸோ ஈவெண்ட் ஒன்று நீங்கள் பைண்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு டூ சம்திங், அந்த மாதிரி நெசசரி இருக்கும். தென் ஒன்லி யூ வில் பி யூஸிங் த ஈவெண்ட்ஸ்ப்பா. ஓகேவா? ஓகே, ஈவெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் கொட்டேஷன்லேயும் டிஃபைன் பண்ணலாம், டபுள் கொட்டேஷன் டிஃபைன் பண்ணலாம், ஆஸ் வி சீன் இயர்லியர், இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் என்னென்னா எலிமெண்ட் டேகில் தான் நம்ம இதை போட முடியும். இந்த எலிமெண்ட்டை ஈவெண்ட் பேர், அப்புறம் ஜாவாஸ்கிரிப்டுடைய ஏதோ ஒரு கோடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஆன் கிளிக் ஈவெண்ட். ஓகே, ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நாம் கொடுக்குறோம், சரியா? இது என்னென்னா ஆன் கிளிக் ஈவெண்ட். when you click on the button we will be calling some function or we will be just doing some coding that will update the HTML. ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, once again we will go through this is called event. என்ன பண்ண, again I am just replacing everything. button இங்கே போடுவோம். it is element. ஓகேவா? so element which means we have to place it here.
So h4 க்கு I am just giving id. For example, h4 element h4 element change h4 value. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நான் எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனை இங்கே நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன், document dot get element by id h4 element dot inner html equal to h4 value has been changed. ஓகேவா? சிம்பிள். நான் ஜஸ்ட் காட்டுறேன் எப்படி வேலை செய்யுதுன்னு. change value button பேர் பார்ப்போம். ஸோ பட்டன் இது வந்து பட்டனுடைய நேம், பட்டனுக்கு ஒரு பேர் வேணும்ல அந்த பட்டன். இது கொடுக்கலனா பட்டன் தெரியாது. இப்போ நான் இது கொடுக்கல அப்படின்னா பட்டன் பேர் இங்கே தெரியாது, சும்மா இந்த மாதிரி தெரியும். ஸோ we have to give some value பா, then only we can see the button here. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணும்போது it works அப்படிங்கிறது அப்டேட் ஆகும் பாருங்கள். h4 value has been changed, ரைட்டா? மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். clicking the button, value has been updated, right? So HTML வந்து successfully updated using the event trigger, right? So இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறோம். ஏன்னா பட்டனில் கிளிக் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆன் கிளிக் ஈவெண்ட். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன் கிளிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஈவெண்ட் ஃப்ரம் த ஈவெண்ட் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது எப்போ கால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா when you click the button. ஓகேவா? when you click the button or when you click this on click function will get executed. Not only button pa, normally we can use this on click event in any of the HTML element. ஓகேவா? in any of the HTML element we can use this on click event. ஓகேவா? so when you click on the any elements where you mentioned this on click event, that particular event will get triggered. Okay, அப்படி trigger ஆகும்போது என்ன ஆகும்னா, so whatever JavaScript code we have provided here, that JavaScript code will get executed. So for example, நாம் இங்கே லைன் நம்பர் 12 என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, change h4 value அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் we are just calling. ரைட்டா? இங்கே என்ன பண்ணுறோம், we are binding HTML and JavaScript. ரைட்டா? பட்டன் அப்படிங்கிறது HTML எலிமெண்ட், சேஞ்ச் h4 வேல்யூங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், ஆன் கிளிக் அப்படிங்கிறது ஒரு HTML எலிமெண்ட், HTML ஈவெண்ட். கரெக்டாக இல்லையா? பட்டன் HTML எலிமெண்ட். கரெக்டா? ஆன் கிளிக் HTML ஈவெண்ட், சேஞ்ச் h4 வேல்யூ JS function, right? So button is a HTML element, on click is an HTML event, change h4 value is a JS function, right? இப்போ என்ன பண்ணுறோம், we are connecting this HTML element and JavaScript using on click event. விளங்குதா? so button and HTML element we are just connecting the button element HTML and JavaScript using on click HTML event. இதை தான் இங்கே நம்ம பைண்ட் பண்ணுறோம் இந்த ஏரியா. ஸோ the line number 17 where we use on click event, right? So this is the place where we are just connecting the HTML and JavaScript. So on click பண்ணும்போது when I click this function has to executed அப்படின்னு சொல்லி we are just giving the instruction to the JavaScript and HTML. புரியுதா? இந்த இடத்துல HTMLக்கும் JavaScript நம்ம என்ன சொல்கிறோம், ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி we are just giving the instruction. அப்போ என்ன ஆகும், இதை கிளிக் பண்ணும்போது this function will get executed, உள்ளுக்குள்ள இருக்க கோடு வேலை செய்யும். விளங்குதுங்களா? ஸோ this document dot get element by id அப்படிங்கிறது ஒரு கோடு. next we will go to that also. so on click பண்ணும்போது when we click on the button or when we click on any element where we mentioned the on click event,
whatever code we have given here, that code will get execute. Okay va? So இதில் இருக்குது வந்து கண்டிப்பாக JavaScript கோடாக தான் இருக்கணும். Okay, we have to write JavaScript code only. Okay va? So for example, we are just calling one function here, JavaScript function. So we have declared the JavaScript function here. We have to declare the JavaScript function form. If you don't have the JavaScript function, then it will throw an error. For example, let me comment out this. Comment out பண்ணிட்டேன். இப்போ refresh பண்ணுறேன். கிளிக் பண்ணால் error வருது பாருங்கள். Uncaught reference error, same error, right? Already நம்ம பார்த்த மாதிரி change h4 value is not defined. Define பண்ணலைங்க பாருங்கள். HTML button element dot on click. HTML button element இல்லை on click பண்ணும்போது it is happening. Line number 17. error அடிக்குதா? error நமக்கு line number காட்டி வச்சுப்பார், ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும்? we have to define a function. Okay va? So when we click on the button, this function has to execute. So okay va? We are just giving the instruction to the HTML. When we click the button, please execute change h4 value function. We are giving instruction. So என்ன பண்ணுவோம்? click பண்ணும்போது நம்ம instruction கொடுத்துட்டோம். So when we click, this function will get execute. அப்போ என்ன ஆகும்? So whatever code available inside this function, all the codes will start to execute. Okay va? Okay, so this is the basic flow of the function, how the function works. Okay va? Now next step, what is document, which means HTML document. Okay va? இந்த HTML document இருக்குல்ல, இங்கே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரை இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டு சொல்லுங்க பாருங்கள். டாக்குமெண்ட் இப்போ HTML போட்டிருக்கோமா? ஸோ the starting, okay va? ஃபஸ்ட்லேருந்து கடைசி the whole HTML, right? Whatever we have mentioned inside the HTML tag, inside the HTML element, ஓகேவா, தட் இஸ் கால்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோல் ஃபைலே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நாம் என்ன சொல்கிறோம்னா, we are just providing instruction to the JavaScript. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? HTML ஆன் கிளிக் ஈவெண்ட் இது என்ன பண்ணுது? we are providing the instruction to the HTML to call change h4 function, ரைட்டா? change h4 value function when we click the button அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். தட் இஸ் செப்பரேட் பார்ட். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைன் நம்பர் 22ல டாக்குமெண்ட் ஃப்ரம் த டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடியை வச்சு ஒரு எலிமெண்ட் எடுன்னு சொல்கிறோம் நாம. ஓகேவா? ஐடி என்ன கொடுத்துருக்கோம்? we have to provide the HTML the ID value here. ஸோ HTML h4 எலிமெண்ட் அப்படின்னு ஐடி கொடுத்துருக்கோம். இந்த ஐடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ வாட் திஸ் கோட் வில் டூனா, ஸோ திஸ் கோட் வில் ஜஸ்ட் கெட் த பர்டிகுலர் எலிமெண்ட் விச் ஐடி இஸ் மேட்சிங் வித் வாட் எவர் வி ஹவ் ப்ரொவைடட். ஓகேவா? நம்ம ப்ரொவைட் பண்ண ஐடியோட எது மேட்ச் ஆகுதோ அந்த எலிமெண்ட்டை இட் வில் ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அங்கே போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய இங்கே போட்டு நான் இந்த கோடை ஜஸ்ட் கான்சோலில் போட்டு பாருங்கள். எலிமெண்ட் வந்துருச்சா h4? இது மவுஸ் இப்படி கொண்டு போனீங்கன்னா இட் வில் ஹைலைட். தெரியுதா? மவுஸ் இங்கே இருக்குது, இப்போ கொண்டு போகிறேன், ஹைலைட் ஆகுது. ஸோ ஃப்ரம் த டாக்குமெண்ட் கெட் ஒன் எலிமெண்ட். ஓகேவா? ஃப்ரம் த டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் வேர் ஐடி இஸ் h4 எலிமெண்ட். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம். இது வந்து எப்போவுமே மாறா, இட் ஓன்ட் சேஞ்ச். ஓகே, இட் நெவர் சேஞ்ச். இந்த கோடு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ தே ஹேவ் ப்ரொவைடட் சம் கோடு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கோட்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் வி ஹேவ் டு யூஸ். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி வேர் ஐடி ஈக்குவல் டு h4 எலிமெண்ட். ஓகேப்பா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் HTML which means so within the element, so whatever element we have selected, right, using this code, எந்த எலிமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணமோ அந்த எலிமெண்ட்டுக்கு இடையில அப்படிங்கிறத இன்னர் HTML. ஓகேவா? இந்த எலிமெண்ட்டுக்கு இடையில அப்படிங்கிறத இன்னர் HTML. என்ன சொல்கிறோம்? ஸோ வாட் எவர் எலிமெண்ட் we have just accessed, right, or we have selected, so in between that element please place this text or please place this HTML அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு, ரைட்டா? ஸோ இன்னர் HTML which means we can give anything. ஒரு டேக் கூட கொடுக்கலாம். நாம் அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொடுக்குறேன். யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்டர்லைன்ப்பா. அண்டர்லைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் கீழே கோடு வரும். இந்த மாதிரி we can give the HTML tag as well. refresh, அண்டர்லைன் வந்துருச்சா?
அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு இட்டாலிக் கொடுக்குறேன், ஒரு சாஞ்ச் இருக்கும்ல, ஸ்லோப்பாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டேக் கொடுக்குறேன். ஐ சேஞ்ச் வேல்யூ சாஞ்சிருக்கு பாருங்க, ரைட்டா. ஸோ from the document get the element by id where from the document get element where the id is h4 element, அதாவது இந்த எலிமெண்ட். ஸோ in between that element, ஓகேவா, ஸோ in between the start and end tag, in between that element please place this html. So whatever we are providing here, that value will be assigned to the particular element. Simple. பார்த்தீங்கன்னா first நம்ம ஒரு element, we have just placed element and we have just configured some event, ரைட்டா, ஒரு event configure பண்ணியிருக்கோம். Configured event, then we have just written one function in script, and inside the script, inside the function, we have written some value to change the element text. ஓகேவா, ஸோ இதை ஒரு பேசிக் ஃப்ளோப்பா. ஓகே, ஒரு பேசிக் ஃப்ளோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் சேஞ்ச் ஈவெண்ட், ஆன் கிளிக் ஈவெண்ட் நம்ம பார்த்தோம். ஆன் சேஞ்சுனா an HTML எலிமெண்ட் ஹேஸ் பீன் சேஞ்சுடு. ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னா என்னென்னா, அந்த மவுஸை மேலே கொண்டு போகும்போது எலிமெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஆன் மவுஸ் ஓவர் அப்படின்னு, ஆன் மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆன் மவுஸ் ஓவர் பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஹெச் எலிமெண்ட்டுகள் இதுக்கு நான் கொண்டு போகிறேன். மவுஸ் ஓவரில் வந்து என்னென்னா, ஐ ஆம் ஜஸ்ட் பைண்டிங் திஸ் ஈவெண்ட்ப்பா. இப்போ வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் பட்டன். ஸோ இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், மவுஸை வந்து அங்கே கொண்டு போகும்போது, ஓகேவா, when we put the cursor on top of the h4 element, in that time we have to trigger the change h4 value function. ஓகேவா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை we have provided to the லைன் நம்பர் 11, ரைட்டா. HTMLக்கு நாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெஃப்ரெஷ். நான் பட்டு எதுவுமே பண்ணல, இப்போ மேலே கொண்டு போகிறேன். செஞ்சிருச்சா? ரெஃப்ரெஷ். மவுஸ் பாருங்கள், இங்கே இருக்குது மவுஸ், தெரியுதா, ரைட்டா. யூ கேன் see my mouse, ரைட்டா, இங்கே இருக்குது. இப்போ மேலே கொண்டு போகிற வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஆன் மவுஸ் அவுட் இருக்கா. இப்போ ரெண்டாவது ஈவெண்ட் நான் கனெக்ட் பண்ணேன், ஆன் மவுஸ் அவுட். என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் ரீசெட் h4 value. Again we are just resetting the value now. மறுபடியும் பழைய வேல்யூவை நம்ம போட்டுடலாம். ஸோ the old value. ஓகேவா, இப்போ reset h4 value. So we can able to use multiple events as well for one single element. ஓகேவா, ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு we can able to use multiple events. இப்போ ரெண்டு ஈவெண்ட் நம்ம போட்டிருக்கோமா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், ரைட்டா. மவுஸ் மேலே வைக்கும்போது it is changing the value, when out it is normal now, changing back. ரைட்டா. ஸோ திஸ் இஸ் ஈவெண்ட்ஸ் பா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன் மவுஸ் அவுட், ஆன் கீ டவுன், ஆன் லோட், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ வி வில் லேர்ன் மோர் அபவுட் ஈவெண்ட்ஸ் அண்ட் வாட் எவர் ஈவெண்ட்ஸ் ஆர் அவைலபிள், ஓகேவா, இன் லேட்டர். ஓகேவா, ஸோ நம்ம டெவலப் பண்ணும்போது when we get into the development we will start to learn all the events. ஓகேவா.